ஒரு விஷயங்களை விடுவோம். பரலோகத்தின் பிதாவே, நீங்கள் பேச நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இந்த வழியிலும் ஆண்டவரே என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என் நாவில் இருந்து ஆண்டவரே ஒரு நாமம் மையப்படுவதாக. மந்திரிகள் வாழ்வடைய இடங்கள்ல பேசி பலப்படுத்தும்படியா நான் பெற்றிருக்கிறேன். எல்லா துதி கடமையை மக்கள் செலுத்துகிறேன் இயேசு நாமத்தின் பிதாவே. அது ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கணும் சபையில? ஆக்சுவலா இருக்கணும். சிங்க குட்டியாக தான் இருக்கணும். நான் ஆட்ட முடியாது. ஜூதராஜ சிங்க குட்டிய கையை தண்டுங்க தண்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜூதராஜ சிங்க குட்டியல் அதான் சொன்னா இதான் இருக்கணும். கவனியா இருக்க சரியா இருக்கணும். ஆண்டவரை கூட பேச விரும்புகிறார். ஜூதா நிறுவனத்தில் 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட இவர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்திலே அடைத்து வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தவறிட்டு ஆறாக. ஹலோ, ஆறு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளா தவறுறது சூதர்கள் ஆரம்பத்திற்கு ஆண்டு புதுசா நாங்கள் தேவன் தந்த பொறுப்புகளை காத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு நியமித்த காரியங்களை காத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தேவ பிரசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொள்வதற்காகவே ஆண்டவர் உருவாக்கி தன்னை போற்றி புகழும்படியாக தூதர்களை தேவன் உருவாக்கி மிகவும் அங்கே உன்னதமான நிலையிலே தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உருவாக்கப்பட்டதான அந்த தூதரான என்ன செய்தார்? அந்த மேன்மையை இழந்து விட்டார். எப்படி சொன்னார்? ஆண்டவரை கிளம்பனால ஆண்டவரோட தன்னை மேன்மையாக பெருமை என்ற எண்ணம் கொண்டதினாலே தானே தள்ளி நிறுத்தப்பட்டான்னு பார்க்கிறோம். இன்னைக்கு பசாசாக அங்கே அலைந்து கொண்டு திரிகிறது பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வேறாவது வேற சட்டம் அவர்கள் அதை தங்களை அங்கே தன்னுடைய மேன்மையை காக்காத படிக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் உங்களுடைய மேன்மையை இந்த நாட்டிலே காத்துக் கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகள் எங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படி பெருமை கொண்டதால அந்த தேவனோடு கூடிய சாட்சியத்தை இழந்து அங்கே எரி நரகம் அக்கினி கடலுக்கு அங்கே போனார்களோ அதுபோல நீ நானும் போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களையும் கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொண்டான ரட்சிப்பின் வல்லமைகளையும் என்ன செய்கிறாரு? இலக்கத்துக்காக காக்கணும். அது மட்டுமில்லை, உங்களுக்கு உங்கள்கிட்ட வர யாக்கோபு 1:27 யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசில்லாத சுத்தமான அந்த பக்தியா இருக்குது. திரையற்ற பிள்ளைகளையும் விதவைகளும் படிக்கிற உலகத்திலே அவைகளை விசாரிக்கிறது. அதனால் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளும். ஆனால் இது சட்டம், அது நற்கிரியைகள். அப்ப ஒரு மனுஷனாக பிறந்த எவன் மனுஷனால் நற்கிரியை செய்தால் இருக்கணும். வந்து பிதாக்கு வர பரிசுத்தாவியால ஞானசாரம் எடுத்து ஆலயத்துக்கு வந்துட்டு போனா பிறகு அவன் பருவம் போக முடியாது. நற்கிரியை என்பதான ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுக்கு சண்டை பண்ணுவீங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டங்கள் வருகிறது. நீங்கள் நற்கிரியை செய்வதற்கு ஒரு வழியை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உடுப்பு வாங்குற வேலையில் உடுப்பாக போய்தானே வாங்க போகிற வேலை என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ராவா உடுப்பு வாங்குவோம்.
அந்த மதிய காமிச்சு கொடுக்க எப்படி சொல்ல திக்கத்தை விடைகள் அடிச்சுன்னா நினைவு கூறுங்க, அதை நினைச்சு திங்க் பண்ணுங்க ஒரு நாள். அங்க அப்ப நீங்க உடுப்பு கடைக்கு போய்க்க உடுப்பு போட்டுங்க, நல்ல சொல்லு போட்டுங்க, எப்படி வேண்டு. ஆனா ஒன்றை என்ன செய்ய வேண்டி வையுங்க. ஆளுக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்றாரா அவருக்கு கொடுங்க. அப்படி கொடுக்க விளங்காட்டுக்கு என்னென்ன தாங்க நான் அந்த நபர்களுக்கு என்னால கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் நற்கிரியை செய்வதற்கும் மற்ற ஏழைகளையும் விதவைகளையும் திக்கங்களையும் விசாரிக்கிறதுக்கு நல்ல ஒரு காரியம். நீங்க பெரிய மாட்டேங்க. எனக்கு ஒருவரை தெரியும், இங்க இல்ல மலேசியால. நான் 7,500 ஷேர்ட் 7,500 ரூபாய் ஷேர்ட் நான் பிள்ளைகளுக்கு எல்லாம் 5,000 ரூபாய் வாங்க இல்லை. ஆனா இவருடைய சௌரவைகள் கையெல்லாம் நேரமா கையெல்லாம் இந்த மின்னி ஒட்டு மாதிரி 4-5 போடுறதுக்கு நடக்க இப்படியா நடப்பேன். அப்ப சரி விளையாடும் நடப்பேன். அப்ப இது ஒரு ஞாபகம் கதை வேண்டி இருந்துச்சுன்னா 3 பேருக்கு ஆசை தாங்கள் போன்ற இதில் வெளிப்படுறது. ஒரு ஆள் பவுண்டல் கட்டிக்கிறார், அது அதை ஆட்களுக்கு காட்டணும். மற்ற ஆளுக்கு இந்த ஜிமிக்கி போட்டு அதை ஆட்களுக்கு காட்டணும். மற்ற ஆள் மோதம் போட்டு அதை எப்படி காட்ட தெரியாது. அப்ப டக்குன்னு அவர் சொல்ல ஒரு கீரை வைக்குது கீரை என்று சொல்லி பண்ணது கீரை வைக்குது கீரை அதை சிமிக்கி போடுறா எங்க வைக்குது எங்க ஆட்டு காட்டுறான். அவன் டக்குன்னு மக்களை பார்த்தா அவங்க அங்க வைக்கிற காட்டு. அப்படி பெருமை நாள் வேற ஒன்றுமே இல்லை. நாங்க சும்மா தான் வருவாங்க, ஏதும் கொண்டாட்டம் என்று பார்த்தா நாங்க எல்லாம் அம்மா ஆட்டுக்கு சொல்லி தேர்தல் இருக்கும். சில எல்லாம் அப்படியே ஆண்ட பார்க்கிறான். ஏழைகளை நினைவு கூறுங்கள். அவர் வச்சுக்கிறேன். ஏன் நிலையில வச்சுக்கிறேன்? ஏன் நிலை வச்சுக்கிறா? நீங்கள் உதவி செய்யறதுக்கு சந்தப்பட்ட ஒரு வழியை அந்த உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு எத்தியோப்பியாவுக்கு போறதா உடம்புறா எங்கட சபைக்குள்ளேயே எவ்வளவு கிளை சரியல் இருக்குது, வண்டியில சரியல் இருக்குது. அங்கே உடுப்பில்லாத ஆக்கிறதுக்காக சாப்பிட ஆக்கிறதுக்காக பிளீஸ் சாப்பிடுங்க நினைவு கூறுங்க. ஏன் புறக்கணிக்கிறதுமா? சரி சாப்பிட புறக்கணிக்கிறதுமா? ஆண்டு நினைவு கூற பண்றாரு. இப்ப இந்த சாப்பிடாம அருமையானவர்களே, நீங்க ஆண்டு சொல்லுங்க ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி உங்களை காத்துக்கொள்ளும். அப்படி காக்கணும். என்ன காக்கணும்? அப்ப நீங்க ஏழை எளிய ஜனங்களை விசாரிக்காதீங்க. என்ன செய்றீங்க? உலகத்தால கரைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உலகத்தால கரைபடக்கூடாதுன்னு சொல்லலாம். நல்ல தாராள கொடுங்க. கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொல்றவங்க கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் கொடுங்க பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு அருமையான தோச்சு பாருங்க. எவ்வளவு இன்னைக்கு யுத்தராக்கள் எத்தனை பேர் வீடு இல்லாம இந்த இயற்கை அனர்த்தத்தினால வீடு வாசம் இல்லாம நித்திர இல்லாம அலைகிறாங்க. நாங்களும் இவ்வளவு அமெரிக்கா நடந்துக்கிறேன். இதுக்கே நன்றி சொல்ல வேணாமா? நான் அந்த தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆண்டு நானும் இந்த 3 தான். ஆனாலும் கர்த்தர் இந்த இவ்வளவு வயசு வரைக்கும் கர்த்தர் கிருபை என்னை காத்திருக்கிறார். நான் ஒரு திறமான ஒத்தக்காரனோ நான் பெரிய பண்டிதனோ புத்தகனோ அல்ல. ஆனாலும் கூட நான் இன்னைக்கு சொல்லுவேன், தேவனுடைய சுத்த கிருபை என்னை காத்து நடத்திருக்கிறது. எனக்கு அருமையான அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போரண்டாலும் ஆரோட போரண்டா கிருபை இல்லாத மட்டும் போக முடியாது. கிருபை இல்லாத போனாச்சு அவனுக்கு வர வேண்டிய அழிவு உறக்கம் பெறும். அதாவது பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களோட பயணத்துக்கு வாரான்னு சொன்னா கணக்கனாக பாருங்க. இவன் ஜெபிக்கிறவனா வேதம் வாசிக்கிறவனா கீழப்பட்டானா அவன் மனுஷா பக்கத்துல இருந்து காய்ச்சிடுவாங்க. ஜெபிக்காத ஒருவன் இருப்பான்டா அவன் பக்கத்திலே நீ இருக்காது என்றால் அவன் திரும்பி இழந்த ஒரு மனுஷனாய் காணப்படுவான். எனக்கு அருமையானவங்களே, அந்த முழான பார்த்தோம் அங்கு உலகத்துல ஆண்டவருக்கு சமனா இருக்க வேண்டிய அந்த கும்பல் பாவம் செய்து தன்னுடைய மேன்மையை காக்காதனால அங்கு தாழ தள்ளப்பட்டது போல் நீங்களும் உங்களுடைய மேன்மையை காத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று சொல்லத்துக்கிறான அந்த சுயாத ஆவியை தந்துக்கிறார், அந்த சாக்கியத்தை தந்துக்கிறார். இது ஒரு மேன்மை. இது உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அவர் இப்படிப்பட்ட சாக்கிய தேவை தந்தனால நன்றி சொல்லாம இருக்கிறால இருக்கவே முடியாது. பாட்டு படிச்சுட்டு போற இல்ல, நன்றி சொல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி பாடுறதில்ல.
உண்மையாக நன்றி சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. நான் உங்களை ஆஸ்வதிப்பார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒன்று யோவான் வாசி. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். இப்ப ஆண்டு சொல்றேன்னா 3வது காரியம் என்ன? விக்கிரங்களுக்கு விலகி காத்து. விக்கிரமடா என்ன? சரி, ஹலோ, விக்கிரமடா என்ன? தேவனை விட எதை நீ கூட அன்பு செய்கிறியோ, எதிர உடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நாட்டமும் கூட இருக்குதோ அது உனக்கு விக்கிரம். சிலருக்கு மனைவி ரயிலுக்கு விக்கிறோம், சிலருக்கு கணவன் விக்கிறோம், சிலருக்கு அப்படி ஒரு விக்கிரம் இருக்கு. அப்படி அதனால பாத்தியா சொன்னால் இவன் நல்லா ஆண்டவருக்கு பயந்தவர் போலக்குன்னு சொன்னான். இல்ல எனக்கு 12 வருஷம் மலேசியால அங்கே அப்ப சொன்ன இல்ல உண்மையில அவர் ஆண்டவருக்கு பயந்தவர். ஏன் எப்படி? நான் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பழகவில்லை, என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதோட கொஞ்சாவுக்கு இந்த பயம் பயப்படுறவன் ஆண்டவர் எப்படி பயப்படுறான்? இந்த பயம் பயப்படுறோம், ஆண்டவர் எப்படி பயப்படுறாங்க? அதனால ஆண்டவரே அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல சொன்னால் விக்கிரங்களுக்கு விளக்கங்களை காத்துக்கொள்ளும். எது ஆசை சொல்லுங்க. சிலருக்கு ஆராதனை விட தேவனுடைய காரியத்தை விட மேல மேல விக்கிறோம், சம்பாத்தியம் விக்கிறோம். ஜப நேரம் ஜபத்துக்கு நேரமே கொடுக்கறது இல்லை. ஜபத்துக்கு நேரம் கொடுக்க நேரம்னா கடைக்கு போகிற, அந்த பொட்டு கடைக்கு போகிற, அங்க போயிருந்து தேவையில்லாம கதையில கலைஞ்சு அலட்டி அதோட விக்கிறோம். உங்க காதை உங்க வாய் உனக்கு விக்கிறோம், பக்கத்து வீட்டு அந்த அதான் உனக்கு விக்கிறோம். இப்படி இவ்வளவு அநேக விக்கிர கட்டுகளான முயற்சிகளை நாங்கள் இருக்கிறோம். நான் பார்க்கணும் விக்கிறோம் செய்யற இல்லை, விக்கான செய்யற இல்லை. உன்னோட இது உள்ளத்துக்களே அதை சுமந்து கொண்டு செல்வீர்கள். அருமையானவர்களே, எதை குறித்து நாங்கள் மேம்படுத்தக்கூடாது. அதுலையா எதை உன்னுடைய பணத்தை குறித்து மேம்படுத்தா இருந்தால், உன்னுடைய படிப்பை குறித்து மேம்படுத்தா இருந்தால், அது உன் ஜாதியை குறித்து மேம்படுத்தா இருந்தால் அது உனக்கு விக்கிறமா இருக்கிறது. நீ பல்லவம் போக இயலாது. எல்லாம் இதான் காரியம். நீ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவையில்லாத காரியத்துக்கு தெரிவிக்கிறாங்க மேலமாட்டங்கள். நானும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலப்பாட்டு கையை தட்டி அலல்லையா அலல்லையா, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேலப்பாட்டு அலல்லையா, இது ரெண்டும் கிடையாது. நான் சும்மா அழிவுக்கு எதுவான எங்களை ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்து ஈசோப்பான கலியங்களை சுத்திகரித்து அங்கே சீராட்டி தாளாட்டி நல்ல உயர்ந்த இடத்தை நடத்தினால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. என்னுடைய தகப்பனார் செய்த புண்ணியமோ என்னுடைய தாயார் செய்ததான காரியங்களோ அல்ல, கர்த்தர் எனக்கென்று வந்ததான ஒரு கிருபையாக ரசிக்கப்பட்டுகிறேன். அருமையாகவே சில வேளை நீங்க தனிமையாக ரசிக்கப்பட்டிருக்கலாம், உடைய தாய் தந்தையோட ரசிப்பில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா நீ ஒரு விசேஷித்த அழைப்பின் பாத்திரமாய் காணப்படுகிறாய். இது மேன்மை காட்டுவது, இது ஒரு மேன்மை. அந்த ரட்சிப்பு ஒரு மேன்மை. நீ உணராக என்ன செய்யற? ஆராயனைக்கு பாரா இல்ல, கோழி சண்டை பூனை சண்டை பிடிச்சு கொண்டு கோச்சு நிக்கிறீங்க. கத்தை பார்த்து கொண்டு அலையா அபிஷேக நாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண் பூமியக்கம் சுற்றி உலாவி கொண்டு விடுகிறது. எல்லாரையும் கண்டு கொண்டிருக்கிறார். உன் சிந்தனையிலே தோன்றிய எண்ணங்களிலே தோன்ற காரியம் எல்லாவற்றும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அலையா அவருக்கு மறைவாடாங்க. அந்த பந்து அழகார், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். அலையா ஆண்டவரை பிரிய முடியாது. ஒரு நிமிஷம் ஒரு இணைப்பொழு நாங்கள் பிரிவுமா இருந்தால் ஊசி குப்பமா இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, வேத சத்தத்துக்கு ஆயத்தமா இருங்க. அப்ப எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆண்டவன் ஜெயிக்க சொல்லி சொல்றாரா? அன்றைக்கு நாங்கள் இருந்த வேலையில சந்தோஷம் ஜெபிக்கு ஏதோ வந்திருக்குது, எல்லாரும் கூட்டி செய்ய முடியான். அவனும் பயங்கரமான அது சிங்க குட்டியானு அது சொல்லி உடனடியாக அதை போட்டா அந்த ஜெபத்துல சேர்றா எல்லாரும் வந்தீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி உங்களை பாதுகாப்பார். ஏன்னா பிறருடைய பிரச்சனைக்காக நீ ஜெபிக்கவில்லை, உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்படும். அல்லேலூயா, இதுதான் சத்தியம்.
அவர் எனக்கு அருமையாக அது உணர்ந்து கடைசி காலம் பிளீஸ் கொஞ்ச நாள் தான் இருக்கு அது ஆலோசனை அநேகர் உங்களுடைய ரட்சிப்பு என்ன செய்ய போறீங்க அநேகர் உங்களுடைய ரட்சியை விளக்க போறீங்க அதனால ஆண்டு காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் போஸ்ட காட்டினால் அநேகர் உங்க ரட்சி விளைய போறீங்க உங்களுடைய அநியாயமான பொய்யினால உங்களுடைய அனாவடி தனத்தினால உங்களுடைய ஏமாத்து வித்தையினால உடலி கலைக்கிறதுனால ரட்சிப்பை இழந்து கொண்டு அநேக நேரங்கள் போகிறாங்க ஆண்டவர் எச்சரித்து பேசுகிறார் நீ காத்தீனா பேசலாய் ஒரு பாவம் இல்லாத ஒரு தூதனை உருவாக்கி தன்னை சேவிக்கவும் தன்னோடு கூட தன்னை சூத்தரித்து நமஸ்கரிக்கிறதுக்காக விசேஷமான முறையிலே உருவாக்கப்பட்ட அந்த தூதர்களே பாவம் செய்தால் இருந்தால் ஒரு தாயின் தகப்பனின் மாமிசத்திலே பிறந்த நீ நான் மாத்திரம் ஹலோ இருக்கிறீங்களா அப்ப யோசிச்சு பாருங்க இன்னும் கவனம் இருக்கணும் ஆண்டவர் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ரட்சிக்கப்பட்டான் இது ஒரு விசேஷம் நான் ஒரு பையனோட பேசிக் கொண்டிருந்தேன் அதனால் நான் ஏன் ரட்சிக்கப்பட்ட இந்த மாதிரி இருக்கா ஏன் 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 அந்த வார்த்தையை சொல்லி பண்ணிக்கிறீங்க உலக ஆசை நான் பேசுவேன் ஆனந்தி வரணும் நானே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா ரட்சிக்கப்பட்டதா பேசுறது அது கிடையாது எனக்கு அருமையானவர்களே யோசிச்சு சொல்லுங்க ஆண்டவர் சீக்கிரம் வருவதற்காக காத்து கொள்ளும்படியாக அங்கே உருவாக்கப்பட்ட எல்லாரும் அங்கே விட்டு போயிட்டாங்க அவர் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் இதை நாங்கள் அதை காத்துக் கொள்ளணும் உங்களுக்கு தெரியுமா ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் என்ன சட்டம் ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் அங்கே உருவாக்கி என்ன சொல்றார் அதுக்கு வழியை பெறலாம் நிக்கிறீங்க இன்னும் தோட்டத்தை பண்படுத்தி காட்டணும் கட்டணும் அவனுக்கு தோட்டத்தை விஷயம் பண்படு சோம்பு எதுக்காக பணத்து கிடைக்காதோ அதை பண்படுத்தி வேலை செய்ய அளவார வருவாய் சாப்பிடு மற்ற வேலை செய்ய அதை காக்கணும் அப்ப ஆதாமும் ஓவாலும் செய்த பிரச்சனை என்ன சொன்னா அது கொஞ்சம் பாய் பார்த்துட்டு காட்டு மிருகம் என்ன வந்துச்சு எதுக்குள்ள வந்துட்டு அப்ப அந்த காக்கு நாட்டு மிருகம் போற காட்டு மிருகம் போற அப்ப காட்டு மிருகங்களை உள்ள வராதபடிக்கு காவலுக்கு வச்ச அந்த ஆதாம் ஓவால் என்ன செய்யாங்கன்னா அந்த பாம்பை வர்றதுக்கு பலி விட்டதுனால அது அசன்னமாக இருந்ததுனால அது எவ்வளவு பெரிய பாம்பு உலகத்துல வந்தது எனக்கு அருமையானவனு அதான் உங்களுடைய ஆவி காலப்பட்ச வேலை சொன்னால் சொன்ன வேலையை செய்யல இல்லையா உங்களுடைய கடமைகளை உங்களுடைய அபிஷேகத்தை தேவன் தந்த பொறுப்பை நீங்கள் செய்யாவிட்டால் அதுக்கு தண்டனை வரும் பிரதானமான ஒரு காரியம் தான் செய்ய முடியாம தான் செய்து விட்ட அந்த அறகூற வேலையான அந்த சுவிசேஷ பணியை என்னத்தை ஒப்புக்கொடுத்துகிறார் அதை நான் செய்யாது போனால் ஆண்டு கணக்கு ஒப்பிக்க வேணும் ஆண்டு அவர்கள் காக்க வேண்டியவர்கள் நான் பரப்படிய காட்டு தூதர்கள் பிளவிட்டாங்க பிளவிட்டாங்க அது வர வர ஒவ்வொரு வேண்டி எல்லாரும் இழந்து விட்டு போனாங்க இன்றைக்கு ஆண்டவங்களோட எச்சரித்து பேசி வந்துக்கிறார் உலகத்துல யோசிச்சு பாருங்க உங்களை விட எவ்வளவு நல்லவங்க இல்லையா ஹலோ இல்ல பிள்ளைங்க என்ன உங்களை விட நல்லவங்க இருக்காங்க இல்லையா என்னோட திறமைசாலி இருக்கிறாங்க அதுல அர்ப்பணிப்பு உள்ளாக்கள் இருக்காங்க தியாகம் உள்ளாக்கள் இருக்காங்க எல்லாவற்றையும் கத்தனுக்குன்னு சொல்லியே அங்க அர்ப்பணிக்கிற கூட்டத்தார் இருந்தாலும் கூட ஆண்டவர் உண்மையை என்னை தெரிவு செய்கிறார் இது எனக்கு ஒரு சந்தோஷமும் எனக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுது நான் உணர்ச்சி சொன்னால் ஆண்டு இந்த ஸ்லாக்கு எனக்கு தந்துகிறார் ஒன்றுக்கு உதவாத தேவையில்லாத பெரிய திறமான ஒரு ஆள் கிடையாது ஆனாலும் கூட ஆண்டவர் கிருபையாய் தந்த ரட்சிப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் எனக்கு அருமையானவர்களே இந்த ரட்சிப்பு ஆண்டவர் தந்துகிறார் நீ என்ன சொல்லும் முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் நிரம்பிப்பவனே ரட்சிக்கப்பட்டான் அப்ப முடிவு என்ன சொல்லணும் ரட்சிப்ப காத்து கொள்ளணும் ரட்சிப்ப எல்லாத்தையும் சொல்லுது அவர்கள்
ஆண்ட திரும்பி வந்த வழியிலே அது அவள் எங்க நிற்கிறாங்க, அத்திமரத்து பின்னால் ஒளிச்சு போய் இருக்கிறாங்க. அவன் ஆண்டை காண வேண்டியது நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அப்படின்னா முதலாவது தேவன் காக்க சொல்லி விட்டதால காக்காம விட்டதுனால பார்க்கிறோம். இந்த சத்ரு என்ன செய்தான், அவருடைய ரட்சிப்பு பஸ்ரத்தை என்ன செய்தான், அவன் எடுத்து கலவரத்தில் விட்டான். சொல்லுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் வேறொன்றுக்கு வரான். அப்ப திருடன் அந்த பசாசு உனக்குள்ள வரான்னு சொன்னா உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய தேவ நீதிய, உன்னுடைய கத்திரிக்கு நீ செய்வான சகல காரியங்களையும் அவன் திருடி கொண்டு உனக்கு அவன் ஒரு திருட்டு பயலா இருக்கிறான். அவன் மிகவும் இருக்கு. எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது ஒரே ஒரு வழி ஜெபம் தான். எந்த நேரத்திலும் ரெண்டு கையை பிரிச்சு தனி அறையில நின்று அன்பரை நோக்கி பார்த்து நீ அவைக்கு இருந்தால் கத்தோட்டை கேட்பா. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. இதுவரைக்கும் நீ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நீ கீழ்ப்படியாத ஆளா இருந்துக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆண்டவனை நேசிக்கிறான். அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார். அல்லையா, பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் உன்னை ஒருவனை கைவிட மாட்டார். நீ அவரை தேடும் பட்சத்துல. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் அங்க பார்க்கிறோம், அநேக பரிசுத்தவான்கள் விழுந்துட்டாங்க. வேதம் அப்படியே சொல்லுது, நான் கண்டேன் அநேக நட்சத்திரம் நினைச்சலாம், நட்சத்திர கால விளக்கண்டேன். அந்த ஆண்டவர் கண்டு பிரகாசிக்கிற உழைச்சிற அநேகர் கடைசி காலத்தில் விழுந்து போவார்கள். அதனால் மிகவும் கவனம். எங்கள் தங்கள் விலையேறப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் மிகவும் கடனாளியாக நாம் இருக்கிறோம். வாசிப்பவர்கள் அருமையானவர்களே, எடுங்கள் யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான். இந்த உலகத்தில் ஜீவனை இழக்கிறவனோ அது நித்திய ஜீவ காலமா காத்துக் கொள்வான். அப்ப நான் சொல்லுவோம், இது இந்த அற்பமான இந்த உலக ஆசைகளுக்காக எங்களை விட்டு போடாதீங்க. சில பார்க்கிறோம், சில பேர் அங்கே சம்பாத்தியம் உழைப்பு அது சொல்லி ஓடி சிறாங்களுடைய கத்தருக்கு சொல்லி நேரம் செலவு செய்வது கிடையாது. சமீபத்துல கனடால ஒரு நிறுவனம் அவங்க ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கிறாங்க. ரோமர் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில இருந்து 16ஆம் ஸ்டார்ட் ஆகுது. 16ஆம் அதிகாரம் மட்டும் வாசிக்க வேணும். அதை வாசிச்சு அதை எழுதணும். 1ஆம் அதிகாரத்தை எழுதணும். மற்றது அதை 20 தடவை அது வாசிக்கணும். உண்மை செய்யுங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருந்து 3 கேள்வி, சிம்பிள் கேள்வி, ஆம் இல்ல அந்த கேள்வி தான் வரும். அது அப்படி அவர் செய்ய போறாங்க. நானும் பார்த்தேன், இந்த சந்தர்ப்பத்தை ஆதாயமாக்கி கொண்டு கொண்டிருக்காங்க. என்ன செய்யணும் சொன்னா, பிரேசிக்காக இல்ல, அவங்க தான் சர்டிபிகேட் இல்ல, இது நிமித்தம் நாங்க என்ன செய்யலாம், ஒரு வாசிப்பு பயிற்சி உண்டாகட்டும் என்று சொல்லி ஓபன் சேலஞ்சா விட்டுருந்தோம் எல்லாருக்கும். அது 55 கூட 55 பேர் அதுக்கு சம்மதம் செஞ்சுட்டாங்க. அதுல சொல்றது ராணிக்காவும் பெருசா எழுத்தவங்க வராது. ஆனா அவரும் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க, நானும் பெற போறேன்னு சொல்லி இருக்கா. அது சுமதி சிஸ்டர் வந்திருக்காங்க. அப்படி எடுத்து வல்லமை இல்லாத ஆட்களும் பியாசப்படுறதுக்கு நான் கத்தருக்கு நன்றி சொல்றேன். அது ஒரு அபிஷேகம் இல்லையா, அது ஒரு கிருபை. நான் மற்றவர்களுக்கு உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்களும் என்ன சொல்றா, விழுப்புரம் இன்றைக்கு இரவுக்குள்ள அதை சேர முடியும். அதை வெளியூசினா ஒரு பயிற்சியும் உண்டாகும். நல்ல ஒரு அருமையான வசனங்கள் அங்கே இருக்கிறது. அது உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அது பிரயோசனமா இருக்கும். எந்தெந்த காரியத்துல நாங்கள் ஆண்டவருக்காக செயல்பட முடியுமோ, செலவு செய்ய முடியுமோ, அதுக்கு கொஞ்சம் நேரத்தை காலத்தை ஒப்பு கொடுப்போம். தேவையில்லாத காரியத்துக்கு அரட்டைக்கு சந்தனை என்று கலைக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்து போட்டு அனுப்பில் வந்து படுக்கிற பெரிய ஆண்கள் மேல் கவனமா இருக்கு. கொஞ்சம் காலம் ஆண்ட வர போறான். அது லூக்கா 21:19 லூக்கா உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு ஆண்டு வழி சொல்லுங்கள். சொல்லுது ஆவியை கண்ணியை பற்றி சொல்லும் போது சொல்லப்படுது, நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருங்கள். அவங்களுடைய பொறுமையால என்ன செய்ய முடியும், ஆத்மாக்காக அநேகருக்கு பெரிய
பிரசங்கியாரா இருப்பாங்க, பெரிய பாடக குழுவா இருப்பாங்க, உவாசம் பண்றாங்களா இருப்பாங்க, ஜெபவீரா இருப்பாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறார்களா இருப்பாங்க. அவருக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. தாய் சின்ன சொல்லி சொன்னாலே ஒரு பெட்டு வெட்டி ஒரு பார்வைட்டு பார்க்குது, 7 கத்திக்கு கூர்க்கட்டிக்கு சவரா இருக்கு. இங்க அப்படிங்க எல்லாரும் வேறு இடங்கள் இருக்கிறாங்க. பிளீஸ் கெஞ்சி கேட்கிறேன், இந்த கொஞ்ச காலத்துக்கு ஆண்டு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும். நஷ்டப்படைய போறீங்க, அரசியல் நஷ்டப்படைய போறீங்க. சௌரங்களோட இருக்கிறீங்க, இங்க இருக்கிறீங்க, சௌரங்களுக்கு ஒற்றுமை இல்லை. ஒன்று சொன்னா 2 சொல்றது என்ன? நீங்க என்ன ஆட்கள்? பேரளவில் கிறிஸ்தவர்களா? பேரை மட்டும் கிறிஸ்தவ பேரை வச்சா பரலோகத்துக்குள்ள போலாமா? மனம் திரும்புங்கள். வேறம் சொல்லுது, பொறுமை அவசியம். மருத்துவ கொடுங்க. ஆறாவது திருப்பி கதை கேட்க, மனைவியாக கதை கேட்க, கணவர்களாக கதை கேட்க, அது ஆறாவதாக கதை கேட்க, மனசு நொந்தாலும் என்ன செய்யுங்க, மெதுவான வார்த்தையை பேசுங்க, பழகுங்க. அது சுற்றத்துக்கு ஆண்டவன் விளைவுகளை பயிற்சி கொடுக்க, அது போல பயிற்சி கொடுங்க. இது ஒரு பயிற்சியா? இயற்கையிலே உங்களை வாக்கு துவாயினார், பெரிய கிழிஞ்ச வாய் தெரியும். அப்படிப்பட்டதான காரியங்கள் ரசிக்கப்பட்டு கொடுக்கிறார். ரசிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு இங்க வந்தோடனே எல்லாம் தைக்கப்பட்டு சின்ன வாயா இருக்குது, நீ காத்துக்கொள்ளுங்க. அப்ப நீ பொறுமை இல்லாத நீ காக்காவிட்டா நீ அந்நிய சொல்லுங்க. பக்கத்துல இருக்குதோ ஹலோ சொல்லாத ஆட்கள், கீழ்படியாத ஆட்கள். ஹலோ, நீங்க பொறுமை இல்லாம இருந்தா ஹலோ பெற மாட்டீங்க. நரகத்துல போற மனம் திரும்ப. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அறிந்தாலும் உங்களுக்கு பயன். அந்த மோசே செய்த பாவம் என்ன? பேச்சாரமா? மோசே செய்த பாவம் என்ன? பேசு, கண்மனை பார்த்து பேச சின்னொரு இந்த ஜனங்கள் கிண்டி கொண்டிருந்தாலும் அந்த கோபத்துல ஒரு அடி அடிச்சான். நீ அடிச்சா நீ காணாதப்பா, இந்த கண்ணால பார், அதை அடிச்சா நீ உள்ள போகலாது. எனக்கு உண்மையில அந்த கண்டம் பயங்கரமான மன தூக்கம். இந்த பெரிய சாந்த குணம் என்று சொல்லப்படுவதான இந்த பெரிய மோசே 6 லட்சம் ஜனங்களை வழிநடத்திருந்த பெரிய ஒரு மோசே, ரட்சிப்புக்காக இஸ்ரவேல் ஜனங்களின் ரட்சிப்புக்காக பிரத்யேகமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே செய்த பாவம் எனக்கு கலங்க நினைக்கிறேன். இதுக்கே இந்த கதியண்டா என்ன? இதுக்கே பருவத்துக்குள்ள போக முடியாது. காணால பாப்ப சந்தோஷத்தை ஜெபிச்சு அடையலாம், பருவமுள்ள போக முடியும். எனக்கு அருமை பேசுவார். இது எனக்கு செய்ய மண்டைக்கு செய்யும். இந்த ஆண்டவரே மோசே உள்ள போராட்டிக்கு பக்கத்தால நீங்க நான் எப்படி மாத்திரோட நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இது சில காரியங்களை வேதத்துல வாசிக்க எனக்கு நாட்டுக்கு பிடிக்கும். என்ன ஆண்டவரே, இவர்களுக்கே இப்படின்னா நான் எம்மாத்திரம் ஆண்டது உண்மையில கையில சொல்லி அழைச்சிருக்கிற ஆண்டவரே, நீ என்னை காண்கிறவர். நான் ஒரு பிழையிலவான ஒரு மனுஷன். நான் எங்க போவேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். என் பிழையில தேவத்தில பிளப்படுத்தி நான் கேட்டு போகிறேன். எனக்கு அனுதானே நீங்களை பிளீஸ் கேளுங்க. காயப்பட பாய் காட்டுறாங்க இருக்கிறீங்களா? காயப்பட வேலை சொன்னா முறைச்சி பார்க்க இருக்கிறீங்களா? உங்களை சௌரங்கள் விதமா உறவுக்காக இருக்கிறீங்களா? நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எறியும், உங்களால தாங்க முடியாது. அது அந்த சௌரஜின் அது ரஞ்சன் சித்தப்பா சொன்னேன், இந்த நல்ல சாட்சி. ஆண்டவரே, உங்களுடைய கோபம் எங்களால தாங்க முடியாது சொன்னா இல்ல சாட்சியில. ஆண்டு உங்களுடைய கோபத்தை தனியும் ஆண்டோட கோபம் பயங்கரம். மனசோட கோபத்தை எங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியும்டா. ஆண்ட கோபம் எப்படி இருக்கும்? அத பிளீஸ் ஆண்டு ஆத்தத்துக்கு ஒரே வழி ஜெபிக்க. பிளீஸ் ஆண்டவரே, அடிக்கடி ஜெபிக்க ஆண்டு கூல் டவுன் ஆகுது. ஆண்டு கூல் டவுன் ஆகுற ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? அவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார்களாம். பாக்கியம் பெற்ற ஜனங்களா இருக்கிறீங்க. அதை காத்துக்கொள்ளணும், பொறுமையை காத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 4 நீதிமொழிகள் 4:23 வேதம் சொல்லுது, எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கள், அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். வாயின் தாறுமாறு உணவு அகற்றி
உதடுகளின் தார்மாரை உனக்கு தூரப்படுத்து. எனக்கு அருமையானவளே, இது ஆண்டு சொல்ல ஒரு கட்டளை என்று சொன்னா, எல்லா காவலோடும் ஒரு இறுதியை காத்துக் கொள்ளுங்க. சும்மா காக்கலாம். ஒரு சில வில வெற்றிமாக சூடுறீங்க, ஒரு சில வில கோட்டை விடுறீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்க வெற்றி 100க்கு 100 மார்க்ஸ், மற்றது ஆக்களை பந்து விசாரிக்கிறதுல 100க்கு 100 மார்க்ஸ். ஆனா ஜெபிக்கிற நீங்க ஃபெயில். 5 மணிக்கு ஆகுமே நீங்க சோம்பல் அப்பத்தை புசிச்சு இருக்கிறீங்க, அதிகாலை தேட முடியல, அதனால எல்லாம் ஆல் ஃபெயில். ஒன்று ஃபெயில்டா எல்லாம் ஃபெயிலா. அதனால ஆண்டு சொல்றான், நிதானமா இருங்க, கொஞ்ச காலம் இருக்கிறதால உங்களுடைய பஞ்சிக்கும் சோம்பலுக்கும் கொஞ்சம் ஒரு லீவ் விடுங்க. அது அடுக்க கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்றான். பிளீஸ், நானும் அதிகம் ஜபிக்க முடியாத, ஆனா அதிகாலையில் நீங்க 3:30க்கு மேல எவ்வளவுதான் 1 மணிக்கு படுத்தாலும் 3:30க்கு மேல என்ன செய்யாது, தூக்கம் வராது. நீ உனக்கு வயசு போதே தூக்கம் வரான்னு சொல்லுவீங்க தெரியும். ஆனா அப்படி இல்ல, ஆண்டவர் விட மாட்டான். தன்னோடு கூட இருப்பதற்காக கத்த தாட்டி எழுப்புவா. இது நல்லொரு சாட்சியம் கிருபை. அவனுக்கு அருமையானவரே, இதை நீங்களும் பெரும்படி நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே அந்த சமூகத்துல காத்துருங்க. எனக்கு சங்கீதம் 119:33 நான் முடிக்க போறேன். சொன்னேன் 119:33 உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் முடிவுகளை காத்துக் கொள்ளுவேன். ஒரு நல்ல அருமையான விண்ணப்பத்தை பண்ணி அது தாவை ஜெயிக்கிற ஆண்டவரே, நான் உமது பிரமாணங்கள் எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்ல கத்த சொல்லணும். ஆண்டவர் சொல்ல சொல்ல நீங்க கேட்டா அது உங்களை மனசுல பதியும். அதனால என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் சொன்னா, நான் அதனால காத்துக் கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா. அதை கருமையாளர்களே, வேத வசனம் நல்லா வாசிங்க. நல்லா வாசிச்சு வாசிக்கு முன்பதாக கரங்களை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் மறக்காத படிக்கும், சத்ரு என் சிந்தனையிலிருந்து இந்த வசனங்களை எடுத்து போடாத படிக்கும். ஆண்டவரே, இதை இணைவுபடுத்த வாழ்க்கையில இந்த வசனங்களை நான் அபியாசப்படுத்த உதவி செய்ய சொல்லி நீ ஜெபிச்சு போட்டு வாசிப்பா இருந்தா வசனங்கள் ஞாபகம் வரும். வசனங்கள் ஆபத்து காலத்திலே நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவர்களே, அது உன்னை விடுவிக்கும், அது உன்னை காப்பாற்றும். அதான் நன்மைதான். எவ்வளவுக்கு வேதங்களை வாசிக்கிறோம், அவர்கள் எவ்வளவுகளை சம்பாதிக்காங்களோ அவருக்கு பணக்காரர் இருப்பாங்க போல, எவ்வளவுக்குள்ள வேதங்களை வாசிக்கிற பிள்ளைகள் கடைசி காலத்துல மிகவும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தை கூட தேவ மகிமைக்கு பிரவேசிக்கத்தக்கதாக இருக்கும். கடைசியா நான் பார்த்து முடிப்போம். 119:9 வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதால் தானே. வாலிபர்களே, வாலிபர்களே வாசிங்க, நீ தப்ப மாட்டீங்க. சும்மா சிரிப்பும் கணப்பும் ஒன்றுக்கு பிரயோசனம் இல்லை. ஒரு சிலர் அறைய பூட்டி போட்டு நீங்க போன் பார்க்கறதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது, அது சரியில்லை. கதையை திறந்து விட்டு நீங்க போன பாருங்க. மற்றது போனுக்கு என்ன செய்யாங்க, போனுக்கு லோக் போட விடா மாநில போட்டா உனக்கு ஒரு கள்ளத்தனம் இருக்கு, ஒரு கெட்டாள். ஹலோ, போனுக்கு ஒரு லோக் போட்டு ஒரு பார்க்க செய்யறியா, உனக்கு ஏதோ கள்ளத்தனம் இருக்கு. நீ ஒரு ஃப்ரீயான ஆளா ஓப்பனா இருப்ப. அப்ப தாயம் தெரியா, தாய்க்கும் தாயமும் தெரியாது, என்ன செய்கிறேன்னு தெரியா, போன்ல போனே ஆக்கி தெரியா, போனே ஏதோ பெரிய போன் தெரியா, ஒரு சாயம் தெரியாது, என்ன மாதிரி போனை செக் பண்ணி பெரிய போனா இருக்குன்னு தெரியாது. தெரியாத அமௌண்ட் கொடுக்குறேன், அது என்னென்ன செய்ய தெரியுமா, என்னென்ன சாமான் அதுக்கு நெல் தெரியுமா, ஏன் அறியாம நிறைய நடத்துறீங்க. பாலினன் எதனால சுத்தம் பண்ணுவான், வசனம் படிக்கிற மட்டும் இல்ல, வசனத்து காத்துக் கொள்ளணும். சபை கூடுதலை விட்டு விடாதுன்னு இருந்தது, சிலர் விட்டு விடுவது போல் நீங்கள் விட்டு விடாமல் அது வசனம். அந்த வசனத்தை என்ன செய்யணும், எப்படி காத்துக் கொள்வது, அப்படியே பெட்டி அடிச்சு வச்சு காத்துக் கொள்றாங்க.
அதன்படி நடக்க வேணும். பக்கத்துல ஹலோ நீங்க அப்படி செய்வீங்களா இல்லாட்டி இப்படி இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கடைசியில் பாவம் சங்கீதம் 39 ஒன்று எடுங்க. சங்கீதம் 39 ஒன்று நான் முடிக்கிறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்பாக்க நினைக்கும் முன்பதாக இருக்கும் மற்றும் என் வாயை கனிவானத்தால் அடக்கி வைக்கிறேன். ஏன்னா அடங்காதது நாக்குக்கு என்ன இல்லை, முதுகெலும்பு இல்லை, அதனால எல்லா பக்கம் வளைஞ்சு கொடுக்கும். வரைக்கும் யாருமே கேட்பாங்க இந்த மாதிரி சிஸ்டர் உங்களை பெருந்தாக நீங்க அறிவியல் எதிர்பார்த்து எவ்வளவு ஆர்வராக்கு மாயமாலம் பசாசு பரவ போயிடாது ஒன்றாது. ஹலோ இப்படிப்பட்ட ஆண்கள் வரணும் போயிடாது. கவனமா இருக்கு. இது எச்சரிப்பு. தேவன் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய வாழ்நாள் நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்களை திருத்தாவிட்டால் பரவம் போயிடாது. சேர்த்துக்கு வந்து போகலாம், எல்லாரும் பண்ணலாம். ஆனா பரவத்துக்கு சொல்லி எப்படி மனுஷன் வாழ வேண்டும், எப்படி நடக்கும் சொல்லி நல்ல நெறிமுறைகளை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அருமையான என் அன்பு பிள்ளைகளே, பைபிளை வாசிங்க. பைபிள் அதான் ஜீவன். பைபிள் இல்லாட்டுக்கு எங்களால என்ன செய்ய முடியாது. எப்படி ஒரு நாள் முடிச்சு விடாத இருக்க முடியாதோ அதுபோல வேதத்தை வாசிக்காது எங்களை ஆவிக்குரிய வாழ முடியாது. அதை இழந்து அனைவரும் பார்க்கிறோம். அங்க ஏனோ நாடு வாழ்றாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பைபிளை தூசி கட்டுறது. இங்க அப்படில மேடம் இருக்காங்க. எல்லாரும் வாசிக்கிறாங்க. தெரியும், எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஆக சில சாயிரம் சொல்லி எங்க அவன் இருந்தாலும் அடுத்த 10 அதிகாரம் படிக்காம இருக்க மாட்டான்னு சொல்லி அப்படிப்பட்ட சாட்சியில் கேட்டு எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு. சில அது கழுத வந்தா என்ன செய்யும், அது படிக்கவே இல்லை, டக்குன்னு அறையை போட்டு என்ன ஆச்சுறான்னு தெரியாது. ஒன்று பண்டியாயிரு இல்லாட்டிக்கு முயலாயிரு. எனக்கு மாறி நீங்க வந்தீங்கன்னா ஒண்ணு செய்ய முடியாது. எனக்கு அருமையானவளே, இறுதி காலத்துல வந்து நிற்கிறோம். கடைசி காலத்துல ஆண்டவர் கூட எச்சரித்து பேசிக் கொண்டுகிறார். என்று சொன்னால் இந்த காத்தால முதல் ஆள் விட்ட பிள்ளை தூதர்கள் விட்ட பிள்ளை கடைசியா இன்றைக்கு அடி கடைசி வரை இருக்கிற உன்னை வேண்டி அங்கே பாதிச்சிருக்குது. அவர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களை, பெற்றுக்கொண்டான ரட்சிப்பை, பெற்றுக்கொண்டான தேவனுடைய ஈவுகளை இழக்காதபடிக்கு, கிருபைகளை இழக்காதபடிக்கு நீங்கள் காக்கும்படியாக கத்த பேசுறார். காக்குறது ஒரே வழியா இருக்குது. என்ன வழி? ஜெபம் ஒன்றை செய்ய முடியா. நல்லா ஜெபிங்க. முழங்கால இருந்து ஜெபிங்க, ஒளிம்பு நின்று ஜெபிங்க, கையை உயர்த்தி செய்யுங்க, சாஸ்தாங்கமா விழுந்து ஜெபிங்க. அவ்வளவு முறை இருக்கு. என்ன வந்தோடனே தேடுது, கதிரே தான் தேடுது. எனக்கு அப்படி வந்தா இருந்தா முடியப்பட்ட அப்படி வைக்கிறீங்க. விளக்கு எனக்கு பிளீஸ். ஒரு அர்ப்பணிப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை, ஏதானும் கத்தருக்கு செய்யணும் எண்ணமே இல்லையே. என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்? ஏதோ ஒரு பேர் நடந்து விடுவா. ஒரு ஆவிக்குரிய வெற்றிப்பிள்ளை பேர் இருக்கு. அதான் நீங்க எப்படி செய்றீங்க? ஒரு தீவிரம் இல்லை, ஒரு அபிஷேக தீவிரம் இல்லை. இன்னும் ஆண்டுக்குள்ள வளரணும், ஆண்டுக்குள்ள ஏதாயிலும் செய்யணும். பாட்டு படிக்கல ஏதாயிலும் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். பாட்டு படிக்கிறோம், பயப்படுத்த பாருங்க, செய்யுங்களா ஏதாவது செய்யுங்க. துண்டு போய் இருக்கு. நாங்க 1000 கிடக்கு தாரன் உண்டை கொடுங்க, ஜெபிங்க. அங்க ஒரு மனுஷன் இருக்கு. கோபம் வந்து அவற்றை விட நான் கோபம் வந்தா கதையில உடைக்கிற விட அவன் கோபம் வந்து அவற்றை விட பைபிள் படிச்சு முடிக்கிற வேலை. கோபம் வந்தா படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு எனக்கு சந்தோஷம். இதாவது தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இதான் சத்தியம். அதாவது அடிச்சு உடைக்கிறது, சாப்பிட அது லூசுத்தனம். எல்லாம் எழுந்து நிற்க போறோம் கத்திர சமூகத்துல.